சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டை விட்டு வெளியேறிய சிறுமி, அப்பா மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள். அப்பா குடிச்சிட்டு வந்து அடிப்பாரா? அண்ணா செய்யற தப்புக்கெல்லாம் என்ன போட்டு அடிப்பாரு ஆண்டி. நம்ம எது பேசலாம் அப்படியே இருப்பான். நல்ல வேளை இவங்க கையில மாட்டினா. இவள் சொல்வது உண்மைதானா? சொல்லுங்கம்மா. ஏன்னா ஒருத்தன் சோலை ஸ்ட்ரீட்லேருந்து வரோம் மேடம். போன ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஒரு நைட்டு 8:30 மணி இருக்கும். நாங்கள் டீ கடை வச்சுருக்கோம். அன்றைக்கி கடை லீவு. எல்லாம் பேசிகிட்டு இருக்கும் போது இந்த பாப்பா வந்து ஒரு பேக்கோடு வந்து ரோட்டில் உட்காந்துருந்தா, மெயின் ரோட்டில். ஓ. அழுதுட்டு இருந்தா. என்னம்மா அழுவுறேன்னு அப்படியே அம்மா கேட்டாங்க. அப்போ வந்து எனக்கு உங்க அம்மாவா? எங்கள் அம்மா. நீங்க தான் டீ கடை வச்சு? ஆமாம்மா, நான் தான் டீ கடை வச்சு. அம்மா காலையில் இருப்பாங்க, நான் ஈவினிங் நான் பார்த்துப்பேன். அழுதுட்டு இருக்கும் போது என்னம்மான்னு கேட்டால், எங்கள் அப்பா வந்து ரொம்ப எனக்கு கொடுமைப்படுத்துறாருமே அக்கா. அம்மா இல்லை, அம்மா வந்து மென்டல் ஆயிட்டாங்க, அம்மா ஊரில் இருக்காங்க, எனக்கு வந்து அப்பா வந்து ரொம்ப அடிக்கிறாரு அப்படின்னு அழுதுட்டு இருந்தா. சரி, எங்கள் அப்பா என்னாரு, பாவமாக இருக்குது, சின்ன பொண்ணாக இருக்குது, வீட்டுக்கு இட்டுன்னு வந்துருங்க அப்படின்னு சொன்னார். உள்ளே தான், பக்கத்தில் தான் வீடு, உள்ளே இட்டுன்னு வந்துட்டோம். இட்டுன்னு வந்தோடனே என்னம்மான்னு கேட்டால் ஒன்றுமே சொல்லலை, அழுதுனே இருக்கா. அப்போ நான் சொன்னேன், இதுமாரி வயசு பொண்ணாக இருக்குது, நம்ம வச்சுக்குது ஆபத்துப்பா, நம்ம ஸ்டேஷனில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு காலை பிடிச்சின்னு அழுதா. இன்ஃபர்மேஷன் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கொடுக்க வேணாக்கா, நீங்களே கொஞ்சம் எனக்கு பேசி என்னை ஹாஸ்டலில் எங்கன்னா சேர்த்துங்கக்கா அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், நாங்கள் எப்படிம்மா உன்னை ஹாஸ்டலில் சேர்க்க முடியும், நீ என்ன யார் என்னன்னு எங்களுக்கு தெரியாதம்மா அப்படின்னு சொன்னதுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லி அழுதா. சரி, வீடு எங்கம்மா இருக்கிற அப்படின்னு நான் கேட்டதுக்கு வந்து கோடம்பாக்கத்தில் இருக்கிறேன். சரி, கோடம்பாக்கம் அட்ரஸ் கொடுமா அப்படின்னு சொன்னால், அட்ரஸ்லாம் தெரியாது, புதுசாக நாங்கள் வந்தோம்க்கா அப்படின்னு சொன்னான். சரி, செல் நம்பர் கொடுறீன்னு சொன்னாலும் செல்லு வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டுருது. அப்போ நான் கேட்டேன், இதுமாதிரி எதுவுமே எனக்கு தெரியாத, நாங்கள் எப்படிமா உன்னை இட்டுன்னு போய் சேர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஸ்டே பண்ணி வச்சிட்டோம் மேடம். காலையில் நான் வந்து உங்கள் ப்ரோக்ராம் பார்த்ததால காலையில் அப்பா கிட்ட சொன்னேன், இது வந்து வச்சிருக்குது தப்புப்பா, நம்ம வச்சிருக்க கூடாது, நம்ம இட்டுன்னு போயிட்டு இந்த மாதிரி சொல்வதெல்லாம் உண்மையில போய் நம்ம சொல்லி பொண்ணை ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொன்னேன். அதனால நான் திங்கக்கிழமை காலையில் வந்து இங்கே இட்டுன்னு வந்தேன் மேடம். இப்போ இவங்க அப்பா வந்து பொண்ணு வந்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காராம். எங்களுக்கு இங்கே வந்தால் தெரியும். இப்போ இந்த 4 நாளா உங்களோட எங்கள் வீட்டில் தான் நாங்கள் வச்சுட்டு. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்கம்மா? நான், அப்பா, அம்மா இருக்கோம். பசங்க, எனக்கு பசங்க இருக்காங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 3 பசங்க எனக்கு இருக்காங்க. தம்பி ஒய்ஃப். அவங்க தனியா ஆம்பளை பசங்களா பொம்பளை பசங்களா? 2 ஆம்பளை பசங்க, ஒரு பொண்ணு. சரி, உங்க பேர் என்னம்மா? தீபலட்சுமி. என்னம்மா பிரச்சனை? அப்பா தானமா அடிக்கிறாரு ஆண்டி. ஏம்மா? குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாரு. உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க? நானு, அப்பா, அண்ணா மட்டும். அண்ணா என்ன பண்றாரு? அண்ணாக்கு மூளை வளர்ச்சி கம்மி. அப்படின்னா வேலைக்கெல்லாம் போறது இல்லையா? வீட்லயே இருப்பாரா? அப்ப அவருக்கு சாப்பாடு ஆக்கி போடுறதெல்லாம் நான் செஞ்சு வச்சிருவேன். நீதான் பண்ணுவியா? உனக்கு என்ன வயசுமா? 15. எவ்வளவு நாளா நீ சமையல்லாம் செய்ற? 22 தான். அதுக்கு முன்னாடி யாரு செஞ்சாங்க? அப்பா. அப்பா என்ன வேலைக்கு போறாரு? அப்பா முட்டை வியாபாரம் பண்றாரு. முட்டை வியாபாரமா? சரி, அம்மா எங்கம்மா? அம்மா அப்பா அமிச்சிட்டாங்க ஆண்டி. நான் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க ஆண்டி. எப்ப நடந்தது இது? நான் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஆண்டி.
உனக்கு தாத்தா பாட்டி எல்லாம் இல்லையாம்மா? அவங்க எல்லாம் வந்து பாக்குறது இல்லையா? யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. ஏன்? ஏம்மா? தெரியல ஆண்டி. என்ன என்ன நடக்கிறது உன் வீட்ல? என்ன அவ்வளவு தூரம் வெளியே ஓடி வர்ற மாதிரி என்ன நடந்தது வீட்ல? அப்பா அண்ணா செய்யற தப்புக்கெல்லாம் என்ன போட்டு அடிப்பாரு ஆண்டி. அண்ணா என்ன தப்பு செய்வாரு? டிவி எல்லாம் போட்டு உடைப்பா, என்ன அடிப்பா. அதனால இந்த கையெல்லாம் ரொம்ப பாவமா இருக்குது மேடம். கையெல்லாம் கிள்ளி வச்சிருக்கான் அந்த பையன். அதனால அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லும் போது அதை அவர் கேட்கறது இல்லை. இவ்வளவு வந்து அடிக்கிறார் போல இருக்குது. அதனால வீட்டை விட்டு வந்துட்டு இருக்கா. சொல்லுமா, எனக்கு கொஞ்சம் விவரமா சொல்லு. சொல்லு என்ன விஷயம்? என்ன பிரச்சனை உனக்கு வீட்ல? விவரமா சொல்லு. அண்ணா செய்யற தப்புக்கெல்லாம் என்ன போட்டு அடிப்பாரு ஆண்டி. நான் சொன்ன அண்ணாலாம் தப்பு செஞ்சானா கேட்க மாட்டாரு ஆண்டி. என்னதான் ஆண்டி போட்டு அடிப்பாங்க. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து கேட்பாங்க. அப்பா கூட நான் அடிப்பாரு ஆண்டி தினமும். அப்பா குடிச்சிட்டு வந்து அடிப்பாரா? பக்கத்து வீட்டுல வந்து கேட்டாங்கன்னா அப்ப என்ன சொல்லுவாரு? ஒன்னும் செய்யலங்க, தப்பு செஞ்சா அதனால அடிச்ச அப்படின்னு ஆண்டி. நீ ஸ்கூலுக்கு போறியாமா? இப்போ போறது இல்ல ஆண்டி. எவ்வளவு நாளா போறது இல்ல? இப்போ 9th வரைக்கும் முடிச்சுக்கிறேன். 10th படிக்கணும் ஆண்டி. படிக்க விடலையா? ஏன்? மிஸ் வானான்ட்டாங்க. ஏன்? 7th இது மாதிரி ஹாஸ்டலுக்கு போனதுனால வானான்ட்டாங்க ஆண்டி. மறுபடியும் இது மாதிரி பண்ணிடுவேன் நீனு, அதனால வானான்ட்ட. என்ன ஹாஸ்டலுக்கு போன? ஒரு நாள் 7th இது மாதிரி பண்ணேன். இப்படி வீட்ல இருந்து ஓடி வந்துட்டியா? எங்க போன? ஹாஸ்டலுக்கு போனேன். எந்த ஹாஸ்டலுக்கு? அண்ணா நகர்ல. அப்புறமா நோட்ல மிஸ்ஸோட HMஓட நம்பர் இருந்துச்சு. HM ஃபோன் பண்ணி HM எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வந்து ஹாஸ்டல்ல வந்து கூட்டு போயிட்டாங்க. அப்படி ஹாஸ்டல்ல இருந்தியா? எவ்வளவு நாள் ஹாஸ்டல்ல இருந்த? ஒரு நாள் தான். அப்ப அதனால ஸ்கூலுக்கு வர வேண்டாம் சொன்னாங்களா? அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்களேம்மா. அவங்க நான் உண்மையை பேசுமா. உண்மையை அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. டீச்சர்ஸ் வந்து பசங்க படிக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. தீபலட்சுமி உண்மையை பேசுமா. எதனால உன்னை ஸ்கூலுக்கு வர வேண்டாம் சொன்னாங்க? மிஸ் இது மாதிரி திருப்பியும் பண்ணிடுவேன், எங்கேயாச்சும் போயிடுவேன், அதனால ஸ்கூலுக்கு தான் கெட்ட பேர் வரும்னு வேணான்னு சொல்லி. 7th பண்ணின 9th வரை அதே ஸ்கூல்ல தானே படிச்ச. அப்புறம் எப்படி சேர்த்துட்டாங்க? 2 வருஷம் எப்படி சேர்த்துட்டாங்க? அப்போ வேற HM ஆண்டி அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ புது HMனால சேர்த்துக்க மாட்டோம். அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. உண்மையை சொல்லு. என்ன பண்ண நீ ஸ்கூல்ல? உண்மையதான் சொல்லு. இல்ல உண்மையை சொல்லு. 9th இது மாதிரி ஓடி போக இது பண்ண ஒரு வாட்டி ஃபெயில் ஆயிட்டு அப்பா அடிப்பாரு, அதனால சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க ஆண்டி. 9th நீ ஸ்கூலை விட்டு போயிட அப்படின்னாங்க. எங்க அப்பா தான் எக்ஸ்கியூஸ் பண்ணி இந்த வருஷம் 9th மட்டும் முடிச்சிட்டோம், அப்புறமா நான் டிசி கொடுத்துருங்க அப்படின்னு. டிசி வாங்கியாச்சா? இன்னும் வாங்கல. 9th பாஸ் ஆயிட்டியா? பாஸ் ஆயிட்டேன். இப்ப என்ன 10th போகணுமா? இந்த வருஷத்துல இருந்து போகவே இல்ல. வேற என்ன மாதிரி பிரச்சனை இருக்குமா உனக்கு வீட்டுல? வேற எதுவும் இல்ல. அப்ப அடிக்கிறது மட்டும்தான் உனக்கு பிரச்சனையா? என்கிட்ட வந்து சொன்னாமா, கால் அமுக்க சொல்றாராம்மா நைட்லனா. எங்க கிட்ட சொல்லிச்சு, எதுக்கு ஒரு தழப்பம், எதுக்கு தாயில்லாத பொண்ணு நீன்ற, எதுக்கு ஒரு தழப்பம் அடிப்பாரு உன்ன, எல்லா வேலையும் நீ செய்யறன்ற, எதுக்கு அடிப்பாங்கன்னா இல்ல எனக்கு டெய்லி குடிச்சிட்டு வந்து கால் அமுக்குறாரு, தூங்கும் போது நான் தூக்கம் வருதுன்னு சொல்லும் போது 12 மணி 1 மணி வரலாம் கால் அமுக்கணும்னு அடிப்பாரு என்ன போட்டு. அப்பாக்கு வந்து வேற ஒரு தொடர்பு இருக்குது. அந்த லேடிஸ் வந்த உடனே இவங்க குழந்தைங்களை வெளியில போய் அப்படின்னு சொல்றாராம். அதெல்லாம் எனக்கு பிடிக்கல ஆண்டி அப்படின்னு சொல்றேன். தீபலட்சுமி, உங்க வீட்டுக்கு அந்த அம்மா வராங்களா? அப்ப என்ன சொல்றாரு உங்க அப்பா? அப்பா எனக்கு தெரியக்கூடாதுன்ட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க ஆண்டி. நைட்டா? மத்தியானம். அப்போ அங்க அண்ணன் எங்க இருப்பாரு? அண்ணன் வீட்டுல தூக்கு மாத்திரை போட்டுருவாங்க அண்ணனுக்கு. நைட்ல தூங்க மாட்டான்னு சொல்லிட்டு அவன் நல்லா தூங்குவான், நான் விளையாட போயிடுவேன். அப்புறம் எப்படி உனக்கு தெரியும் இப்படி நடக்கிறதுன்னு? அப்பா இது மாதிரி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்டே அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க ஆண்டி. அவங்க வீட்டுக்கு வந்தே நான் டக்குன்னு சாப்பிட்டு கிளம்பிட்டு போயிடுவேன் ஆண்டி ஃப்ரெண்டு வீட்டுக்கு. இவ்வளவு பிரச்சனைகளை மீறி நீங்க இந்த மாதிரி ஒரு உதவி பண்ணிருக்கீங்க. பண்ணிருக்கோம். எதனாலமா? எங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்குது மேடம், அதனால தான் நம்பிக்கை தான். ஒரு பொட்ட புள்ளமா பக்கத்துல எல்லாம் பசங்க கஞ்சா அடிச்சுக்கின்னு குடிச்சு நல்லா இருக்கிறாங்க பசங்க இருக்காங்க. தள்ளி போய் வேற மாதிரி ஆயிட்டு இருக்கோம். எங்க கிட்ட படுவ நாங்க ஸ்டெப்டி ஆயிட்டு வந்து வச்சிட்டோம். புரியுறதாமா உனக்கு? தீபலட்சுமி, அப்படியெல்லாம் வெளியே வரக்கூடாது.
உனக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு வெளியே வந்தா? ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லையா? அப்படி தனியா வரலாமா நைட்ல? ஏமா உனக்கு என்ன வேணுமா? நாங்க என்ன பண்ணோம்? உனக்கு என்ன வேணும்? உனக்கு சொல்லு, தைரியமா பேசு. ஹாஸ்டல்ல படிக்கிறேன் ஆண்டி. உங்க அம்மா ஏன் போனாங்கன்னு தெரியுமாமா? எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? ஊர்ல ஆண்டி. அவங்க கான்டாக்டே பண்ணறது கிடையாதா? நீ உங்க அம்மா பாத்துட்டு எவ்வளவு வருஷம் ஆச்சு? 9 வருஷம். 9 வருஷமா நீ பார்க்கவே இல்ல அம்மாவை? எங்க இருக்காங்கன்னு கூட தெரியாது? ஊர்ல தான் கேக்குறாங்க, மதுரையில அவங்க அப்பா அம்மா கூட. போன் கூட பேச மாட்டாங்களா? அந்த அப்பா அம்மா உங்களை அந்த தாத்தா பாட்டி கூப்பிடுவாங்களா உங்கள? இதுவரை கான்டாக்டே பண்ணது கிடையாது. ஒரு தடவை போனேன்னு சொன்னல எங்க கிட்ட. அட்ரஸ் சொல்லு, நாங்க கூட பஸ் ஏத்தி அனுப்புறோம். கூட ஒரு என்கிட்ட சொன்னா மேடம், நான் கேட்டேன் மேடம், இவ என்ன சொன்னா, நான் போனேன் ஆண்டி, ஒரு நாள் போனேன், இங்க இருக்காத நீ போன, என்ன திருத்திட்டாங்கன்னு என்கிட்ட சொன்னான். தீபலட்சுமி கரெக்டா பேசுமா. எங்க கிட்ட சொன்னதுன்னா எப்படி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் சொல்லுமா? தைரியமா பேசு, என்ன இருந்தாலும் தைரியமா பேசு. என்ன பிரச்சனை உனக்கு? தைரியமா பேச போய் கேட்டாராமா அவங்க அப்பா. இங்கதான் போன் வந்தது, என் தம்பி பேசினார் போல. அவங்க மிஸ் கிட்ட போய் அவங்க அப்பா கேட்டதுக்கு, என் பொண்ணை காணுமே, என்ன சொல்றீங்க அப்படின்னு. எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு. இப்ப வந்த நாள்ல இருந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தா. 2 சிம்மோட போன். அம்மா என்ன சொல்லிக்கிறாங்கம்மா, அந்த ஆள் கூட அனுப்பாதீங்க இந்த பொண்ணை அப்படின்னு இங்கே பேசுனாங்களா அந்த அம்மா. எதுக்கு உனக்கு போனு? 2 சிம் எதுக்கு? அப்பா வாங்கி கொடுத்தாரு ஆண்டி. எதுக்கு? ஏதாச்சும் வீட்டுல ஏதாச்சும் யாராச்சும் வந்தாங்கன்னா போன் பண்றதுக்கு. அதுக்கு எதுக்கு 2 சிம்? எங்க கிட்ட என்ன சொன்னாம்மா, காசு அப்பா கொடுக்குற சாப்பாட்டு காசுல அதுல நான் சேர்த்து வச்சு நான் செல்லு வாங்கினேன் 1300 ரூபாய்க்குன்னா. ஏன் போய் சொல்ற? அப்புறம் இப்ப நேத்துல இருந்து என்ன சொல்றேன், எங்க அப்பா அது இந்த செல்லு எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. ஏன் போய் சொல்ற தீபா? என்ன பிரச்சனை? ஏன் போய் சொல்ற நீ? தெரியாம போய் சொல். என்ன போய் சொன்ன? அப்பா ஏன் நான் தான் போன் வாங்கினேன். அப்பாவோட போன் எடுத்துட்டு வந்துட்டியா? ஏன் போன் ஆண்டி? அப்பாவோட ஒரு சிம் எடுத்து இதுல போட்டுக்கிட்டேன் ஆண்டி. அப்ப இது எப்படி 2 சிம் வந்தது? இது ஒண்ணு ஏன் சிம் தான் ஆண்டி. அப்பா அதுல 2 சிம் இருந்துச்சு, அதுல ஒரு சிம் எடுத்துக்கிட்டு இதுல போட்டு. எதுக்கு? காசு இல்ல. வேற என்னெல்லாம் போய் சொன்ன? வேற எதுவும் இல்ல. சொல்லுமா. வேற எதாவது சொல்ல ஆண்டி. அவங்க மிஸ் கிட்ட, அவங்க மிஸ் இங்க அவங்க அந்த போன் ஆன் பண்ணும்போது அவங்க போன் பண்ணாங்க மேடம். அப்ப அவங்க என்னன்றாங்க, அவங்க அப்பா கிட்ட நீங்க யாருங்க, எங்க இருக்கிறீங்க, நாங்க அட்ரஸ் சொல்ல, வீட்டாண்ட வர போறாங்க அப்படின்ட்டு. அவரே சொல்ல வேணாமா அப்படின்ட்டாரு. அப்ப நான் கேட்டதுக்கு என்னன்னாங்க, நீங்க உங்க மேல பிரச்சனை ஆயிடும் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அப்படின்னாங்க. எங்க மேல பிரச்சனை வராது, நாங்க ஜி தமிழ்ல அந்த பொண்ணு ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம். அப்போ அவங்க என்னன்னாங்க, தயவுசெய்து உங்களுக்கு புண்ணியமா இருக்கும், அந்த ஆள் கூட அந்த பொண்ணை அனுப்பாதீங்க சொன்னாங்க அப்படின்னு அவங்க மிஸ்ஸே பேசுறாங்க. மிஸ் நம்பர் எல்லாம் அந்த பொண்ணு கிட்ட இருக்குதுமா இப்ப போன்ல. அப்படி இருக்கிறது பொண்ணு ஏன் அவங்க ஸ்கூல்ல சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க? அது நான் கேட்டேன் மேடம். அது கேட்டதுக்கு இவகிட்ட கேட்டதுக்கு இவ என்கிட்ட என்ன சொன்னான்னா, ஸ்கூல்ல வந்து 7வது படிக்கும் போது ஸ்கூலை விட்டு வீட்டை விட்டு வந்துட்டு இருக்கா. ஸ்கூல் கெட்ட பேர் ஆயிடும், உன்னால வந்து எல்லாருக்கும் பிரச்சனை வரும், எங்க ஸ்கூல் பேர் கெட்டுரும், அதனால நீ ஸ்கூலுக்கு வர வேணாம் அப்படிதான் என்கிட்ட சொன்னான். உண்மையை பேசினா தானே நம்ம ஏதாவது பண்ண முடியும். வாயை திறந்து பேசணும்மா. நீ ஏன் அன்னைக்கு திடீர்னு வெளியே வந்த? அன்னைக்கு என்ன நடந்தது? அப்பா சூடு வைப்பேன்னாரு ஆண்டி. எதுக்குமா? வீட்டுல தப்பு செஞ்சேன். என்ன செஞ்ச? வீட்டு வேலை செய்யாம பசங்க கூட விளையாண்டு இருந்ததுனால சூடு வைக்கிறவா உனக்கு நைட் அப்படின்னு ஆண்டி. அதனால நைட்டு போயிட்டேன் ஆண்டி. பயந்துட்டு வந்துட்டியா? வந்த நாள்ல இருந்து என்னை எங்கேயும் விட்டுறாதீங்க, என்ன ஹாஸ்டல்ல விட்டுருங்க, என்ன ஹாஸ்டல்ல விட்டுருங்க, ஹாஸ்டல்ல. இதே முதல்ல பயப்படுறத நிறுத்து. நீ சேஃபா இருப்ப, கவலைப்படாதே சரியா? பயமே வேண்டாம் உனக்கு. ஓகே? ஹலோ வணக்கம்மா. லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து. சொல்லுங்க மேடம். தீபலக்ஷ்மி அந்த பொண்ணு இங்க வந்திருக்கா? உங்க பொண்ணு அந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்குல்ல? ஆமாங்க மேடம், ஒரே ஸ்கூல்ல படிக்கிறாங்க, தாராபுரி ஸ்கூல்ல. சரிம்மா, என்ன கிளாஸ்ல படிக்கிறாங்க? அவ வந்து என் பொண்ணு வந்து இப்ப 10வது படிக்கிறாங்க மேடம். சரி.
அவ 9ஆவதுலயே அவங்க அப்பா நிறுத்திட்டாராம் ஸ்கூல் விட்டு. உங்களுக்கு தெரியுமாமா அவங்க வீட்ல நடக்கிறது விஷயங்கள் எல்லாம் தெரியுமா? எங்களுக்கு தெரியாதுங்க மேடம். ஃபர்ஸ்ட் அவங்க இங்க கொடுத்துன்னு இருந்தாங்க. சரி. அப்போ எங்க பொண்ணு வந்து டெய்லி சாப்பாடுலாம் எடுத்துட்டு போய் கொடுப்பா. சரி. அது தெரியும். அதுக்கப்புறமா வந்து கேட்டா அவ ஸ்கூல் விட்டு நிறுத்திட்டா அப்படின்னு சொன்னாங்க. சாப்பாடு எடுத்து கொண்டு போய் கொடுப்பானா? அப்ப இந்த பொண்ணு சாப்பாடு எடுத்துட்டு வராதா? வராதுங்க மேடம். ஃப்ரெண்ட்ஸுங்கள டெய்லி நான் தான் கொடுத்து அனுப்புவேன். அப்படியா? ஏன்னா அவங்க அம்மா கூட இல்ல போல இருக்குல்ல? அவங்க அம்மா என்னன்னு தெரியல. ஆனா ஆ. அப்போ போன ஞாயிற்றுக்கிழமை அந்த பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்திருந்தா. சரி. வந்து எங்க பொண்ணோட பேசியிருந்தேன். நான் ஸ்கூலுக்கு போறது இல்லையாமான்னு கேட்டேன். இல்ல ஆண்டி எங்க அப்பா நிறுத்திட்டாரு. எத்தனை மணிக்கு வந்தாமா? ஒரு 4:30 மணி இருக்குங்க மேடம். சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. இப்போ நீங்க அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செய்யுங்க. நிச்சயமாமா, நிச்சயமா நிச்சயமா, கவலைப்படாதீங்க. நிச்சயமா அந்த பொண்ணுக்கு ஏதாவது நல்லது நடக்கும், பாப்போம். எங்களால முடிஞ்ச உதவியை நாங்க செய்யறோங்க மேடம். ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. அவங்க அண்ணன் கூட ஒரு மென்டல் மாதிரி தான் சொல்லிச்சு அந்த பொண்ணு. உங்க அப்பா குடிச்சிட்டு வந்து டெய்லி அடிக்கிறது ரொம்ப என்ன சொல்றதுன்னு தெரியல அந்த பொண்ணுக்கும். சரி, நான் பேசுறேம்மா. ரொம்ப நன்றிம்மா. உங்க பேருங்க? பாண்டியன். உங்க பொண்ணா? பொண்ணு. உங்க மனைவி எங்கங்க? அவங்க வக்கீல வச்சு எழுதி வாங்கிட்டேன். அது ரொம்ப மனநிலை ரொம்ப பாதிச்சிருச்சு. என்ன ஆச்சு உங்களுக்கு? அவங்க சின்ன வயசுல ஏதோ அது மண்டையில ஏதோ என்ன பட்டுன்னு தெரியாது. ஆனா என் பையன் பிறந்து ஒரு 1.5 வருஷம் கழிச்சு தான் அதோடைய எஃபெக்ட் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுது. இப்போ பையன் வந்து 17 வயசு ஆகுது. அவனும் கொஞ்சம் வளர்ச்சி கம்மி தான். ஸ்கூல்ல நார்மல் ஸ்கூல்ல சேர்க்காம அப்படியேதான் ஹாஸ்டல் தான் சேர்த்து வச்சிருந்தோம். என்ன வளர்ச்சி கம்மினா? மூளை வளர்ச்சி கம்மி. என்ன மாதிரி பிரச்சனை இருக்கு அவருக்கு? யாருக்கு மேடம்? உங்க பையனுக்கு? பையனுக்கு அதான் அந்த இது வளர்ச்சி கம்மி, அந்த மூளை வளர்ச்சி சொல்லுவாங்கல்ல. அதான் அவரோட வேலையெல்லாம் அவர் பாத்துப்பாரா? அவனோட வேலை அவன் பாத்துப்பான். கோவம் மட்டும் கொஞ்சம் வரும். அப்பப்ப கோவம் வரும். கோவம் வரும். அதுக்குதான் இப்போ ஒரு 8 மாசமா நரம்பு சம்பந்தப்பட்ட டாக்டர்ட்டையும் அந்த இது அந்த மெயின் வந்து ஒரே சீரா இருக்கிற மாதிரிக்கும், அந்த கோவம் எல்லாம் வராம கொஞ்சம் அந்த மன சாந்தி அடைகிற மாதிரி இது பண்றதுக்கும் மாத்திரை மருந்து தூக்க மருந்து கொடுக்குறீங்களா? தூக்க மருந்து கொடுக்குறோம். தூக்க மருந்து நைட்டு டெய்லி கொடுப்பீங்களா? ஆமா, டெய்லி. எத்தனை வருஷம் ஆச்சு நீங்க உங்க மனைவிட்ட இருந்து பிரிஞ்சு? ஒரு 5-6 வருஷம் கிட்டத்தட்ட. சரி, அவங்க எங்க இருக்காங்க? மதுரையில. எங்க அக்கா பொண்ணு தான் கட்டினது. அக்கா வீட்டுல இருக்கிறோம். ஆமா. அப்படியா? அவங்க அதுக்கப்புறம் வந்து பசங்களை பார்க்கவே இல்லையா? இல்ல, அவங்க வந்து பார்க்க. இந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும்? இப்ப 14, 9 படிச்சு இப்போ 9th முடிஞ்சு இப்போ 10th போனோம். சரி, இந்த பொண்ணு எத்தனை வயசுல இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு எத்தனை வயசு இருக்கும்போது நீங்க அனுப்புனீங்க? எங்க மேடம்? அவங்க அம்மாவை 3வது படிக்கும் போது என்னமோ அதான் ஒரு 6 வருஷம். அது 6 வருஷம் இருக்கும். அதான் 3வது படிக்கும். அவங்க தாத்தா பாட்டி எல்லாம் உங்க அக்கா உங்களை பாத்துக்க மாட்டாங்களா? இல்ல மேடம், அது வந்து எங்க அக்காவுடைய அதான் என் ஒய்ஃபு ஃபர்ஸ்ட், 2வது ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் வந்து நல்லா அவங்க வீட்டுல அவன் தான் கொஞ்சம் நல்லா துடுப்பான், நல்லா வேலையெல்லாம் செய்வான். அவன் ஏதோ ஒரு சொந்தக்கார வீட்டுல ஏதோ சிலுமிசம் பண்ணிட்டுனால அவங்க கிருஷ்ணாவை ஊத்தி கொளுத்திட்டாங்க, சாவடிச்சிட்டாங்க மதுரையில பெரிய ஆஸ்பத்திரி வச்சு. அதை பார்த்த உடனே எங்க அக்காவுக்கு வந்து அதிர்ச்சியில வந்து மெயின் இதாகிடுச்சு. அது என்ன பண்றோம், என்ன செய்யறோம், அந்த பித்து பிடிச்ச மாதிரி அது விட இது அப்படியே இருக்கும். அந்த அதிர்ச்சியில தான் உங்க மனைவிக்கும் ப்ராப்ளம்? இல்ல அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அதுக்கு முன்னாடி இல்ல எங்க மனைவிக்கு இதா இருக்கேன். 2வது வந்து இன்னொரு பையன் இருக்கிறான், இன்னொரு பொண்ணு ஒண்ணு இருக்கு, கல்யாணம் முடிகிற வயசுல. அது என் ஒய்ஃபுடைய தங்கச்சி. அது வந்து இந்த பல்லு எல்லாம் இது பண்ணி ரொம்ப மோசமா குறாம இருக்கா. யாரும் மாப்பிள்ளை யாரும் செட் ஆகாம அது அப்படியே வீட்டுல இருக்கு. இந்த பையனுக்கும் கல்யாணம் முடிச்சாங்க. அதுவும் ஒய்ஃபு சரியில்லாம அது அவங்க இவரு என்னுடைய அதான் என் ஒய்ஃபுடைய அப்பா வந்து சரி கிடையாதுன்னா அங்கங்க ஒரு வேற லேடிஸ்லாம் அவங்க கூட சுத்தி வீடை சரியா கவனிக்கிறது கிடையாது. அதனால அவங்க எந்த கனெக்ஷனும் இல்ல, கனெக்ஷனே கிடையாது. அந்த ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இவளும் சின்ன குழந்தை, அவனும் கொஞ்சம் இதாகிறதுனால அவங்க எனக்கு என் பொண்ணுக்கு ஒரு அமௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு நீ வேணா 2வது கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. அதே அக்கா வீட்டுக்காரு, இந்த அவன் பையன், அந்த தம்பி, அவருடைய எங்க மாமனாருடைய அண்ணன், அவன் மாமனாருடைய பையன் சொல்லி எல்லாம் சேர்ந்து கோயில்பேட்டில் வச்சு வக்கீல் மட்டும் அவர் அமௌண்ட் கொடுத்துட்டு எழுதி வாங்கி எல்லாம் முடிச்சது. எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தீங்க?
80,000 ரூபா. அப்ப இந்த பிள்ளைங்களை எப்படி பாத்துக்கிட்டீங்க? பிள்ளைங்கள நான் தான் இது வரைக்கும் படிக்க வச்சுருக்கேன். என்ன வேலை செய்றீங்க? நான் கடையா முட்டை போடுறது. காலையில போயிட்டு அப்ப இந்த 3 வயசு புள்ளைய எப்படி வளர்த்துனீங்க நீங்க இவ்வளவு நாள்? மனநல சரியில்லாத ஒரு புள்ளையும் இருக்கு வீட்டுல. அவன் மனநிலை சரியில்லை மேடம். அவன் பாட்டுக்கு அமைதியா இருக்குமா மேடம். ஏதாவது கொஞ்சம் அவனுக்கு வந்து தேவையானது வந்து சாப்பாடு, டிவி பார்க்கணும். அவன் டிவி பார்த்து விட்டாச்சுன்னா அவன் பாட்டு டிவி பார்த்துட்டே இருப்பான். எந்த இதுவும் கிடையாது. இப்போ இந்த ஊடால வந்து அவனுக்கு வந்து அந்த ஹாஸ்டல்ல 4 வருஷமா ஹாஸ்டல் 4-5 வருஷமா ஹாஸ்டல் இருந்தா லிட்டில. அப்ப இந்த பையன் பொண்ணு மட்டும் தான் உங்களோட இருந்தா? பொண்ணு மட்டும் தான் இருக்கு. அவ காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துருவா. யாரு சாப்பாடெல்லாம் பண்ணி கொடுக்கறது? அது நான் வந்து இப்போ நான் ஒரு 2008ல2 ஆபரேஷன் பண்ணேன் இதுல கேஎம்சில. அதுக்கு முன்னாடி இருந்து அந்த கேஎம்சி ஆஸ்பத்திரியில ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி இருந்து ஹோட்டல் தான் சாப்பிடணும். ஹோட்டல் தான் வாங்கி சாப்பிட்டு இருந்தோம். அந்த 2008ல அந்த இது ஆபரேஷன் பண்ணதுல இருந்து ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட முடியாது சொல்லிட்டு சமையலுக்கு ஒரு ஆயா வச்சோம். ஒரு 8-9 மாசம் கிட்ட இருந்தாங்க. இருந்தவொடனே அவங்களுக்கு வேற வீடு காலி லாங்ல போனதுனால நிப்பாட்டிட்டேன். அப்ப நீங்க தான் சமையல் பண்ணிட்டு? இப்ப நான் தான் சமையல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்கு சொல்றது? இப்போ ஒரு இந்த 9th இப்போ ஒரு 6 மாசம் ஆகுது மேடம். இங்க ஓட்டையாரிக்கு வந்தாங்க. இவனால வந்து ஐநாவரத்துல இருந்தோம். 15 வருஷமா ஐநாவரத்துல இருந்தோம். இந்த 9th அந்த வீடு காலி பண்றதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடியும் ஸ்கூல்ல பேக்ல வந்து 2 புக்ஸ் வச்சுட்டு ஒரு 2 ஸ்கூல் யூனிஃபார்ம் இந்த மாதிரி கலர் யூனிஃபார்ம் வச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிருக்கிறான். அங்க இருந்து அப்படியே போறதுக்கு வீட்டுல வெளியே போறதுக்கு துணி எடுத்துட்டு போயிட்டான் மேடம். எதுக்காக அப்படி பண்றான்? ஏன் அப்படி பண்றான்? தாய் இல்லாத பிள்ளை நீங்க எப்படி பாத்துக்கணும்? சத்தம் போடுவேன். நான் வந்து ஏதாவது படிப்பு தான் மெயின். வந்து நல்லா படிப்பலாம். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டைம், கிளாஸ் ஃபர்ஸ்ட் டைம். இது வரைக்கும் ஒரு இதுல கூட ஒரு சப்ஜெக்ட்ல கூட மார்க்கே இல்ல மேடம். ரேங்கே கிடையாது. எல்லாத்துலயும் ஃபெயில் தான். வேணா கேட்டு பாருங்க. நீ மார்க் வாங்கவே மாட்டியாமா? படிப்பேன், ரேங்க்ல எடுக்க மாட்டேன். எதுலயுமே ஒரு சப்ஜெக்ட்ல கூட ரேங்கே கிடையாது. ஆனா பாஸ் ஆயிடுவேன் எல்லாத்துலயுமே வந்து இதுதான். சரி, பாஸ் ஆயிடுவால? இல்ல மேடம், இப்பதான் உங்களுக்கு வந்து 9th வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்தையுமே பாஸ் ஆகிக்கணும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்கு கவர்மெண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ரேங்கா கேட்டப்ப ஆமா சொன்னியே, ஏன் போய் சொன்ன? நல்லா படிப்பேன், ஆனா ரேங்க் தான் வராது. எதுலயுமே ரேங்க் இல்ல மேடம். எதுலயுமே கிடையாது. தமிழ்ல கிடையாது, இங்கிலீஷ்ல கிடையாது, மேக்ஸ்ல கிடையாது. மேக்ஸ்ல சுத்தமா எதுவுமே கிடையாது. இப்போ எனக்கு சொல்லுங்க, அவளுக்கு என்ன பிரச்சனை? அவளுக்கு பிரச்சனை வந்து என்னுடைய ஏமை வந்து அவ வந்து அம்மா இல்ல. ரெண்டாவது அதுடைய யாருக்கு இருக்காவ என்னன்னு தெரியாது, எனக்கு தெரியாது. ரெண்டாவது வந்து நான் வந்து வியாபாரத்துக்கு போயிடுறேன், தனிமையா இருக்கிறேன். ஒரு வேளை கூட இருக்கிறது அண்ணன் இருக்கிறான். அண்ணன் வந்து மனநிலை சரி. நம்மளுக்கு வந்து வீட்டுல இந்த மாதிரி இருக்கு. சரி, மத்த இதெல்லாம் வந்து அக்கம் பக்கத்துல வந்து இப்படி இருக்கு சொல்லிட்டு அந்த ஏக்க இருக்கும், கண்டிப்பா இருக்கால இருக்காது. நான் வந்து என்ன கேட்டுக்கிறேன், உனக்கு உங்க அம்மா கிட்ட போனோன்னு ஆசையா தான் சொல்லி நடத்தி விடுறேன். அப்படி இல்லையா, இங்க இருக்க பிடிக்கலையா, அப்பா இந்த மாதிரி சத்தப்படுறாங்க, எதுக்காவது திட்டுறாங்க, நம்ம இந்த மாதிரி செய்யற படிப்பு சரியில்லை, அது சரியில்லை இல்லையா, உன்னை எங்க ஹாஸ்டல்ல போய் சேர்த்துறேன். இதுவும் கேட்டுட்டேன். இவ்வளவும் கேட்டு கூட எதுவுமே சரி. நம்ம என்ன மேடம், எதுக்கு இதை பாருங்க மேடம், பக்கத்து வீட்டுல போய் விளையாடு, அங்க போய் நம்ம வீட்டுல எதுவுமே கிடையாது, பக்கத்துல போய் விளையாடு, நல்லா ஜாலியா இருமா, நீ நல்லா இருமா சொல்லிதான் பார்த்து யாருடையும் பேசுறது கிடையாது. நம்ம எது பேசலாம் அப்படியே இருப்பான். நான் தான் வந்து இல்ல மேடம். நீங்க அடிப்பீங்களா பாப்பாவை? இல்ல மேடம், ஏதாவது தப்பு செஞ்சுதான் இது பண்ணுவோம். கால் அமுக்க சொல்லுவீங்களா? நைட்டு தூக்கம் வந்து அடிப்பீங்களா? அது கால் அமுக்கல் மேடம். இந்த ட்ரைசைக்கிள் மிதிச்சிருந்தேன் ரொம்ப நாளா. இப்பதான் கொஞ்சம் ஆட்டோ ஓடுறேன். இது கால் வந்து நைட்ல மட்டும் கொஞ்ச நேரம் வந்து இந்த முட்டியில மட்டும் வலிக்கும். இந்த பாருங்க, இந்த இடத்துல மட்டும் வலிக்கும். அதுக்காக அந்த முட்டியில மட்டும் லைட்டா கொஞ்சம் வலி அமிக்கிடுமா அப்படின்னு. அமுக்கலன்னு அடிப்பீங்களா? அதுக்காக மேடம் அமுக்கலாம். அதுக்கெல்லாம் நான் பாட்டு அமிக்கலாம் தூக்கிடுவேன் நான் அப்படியே. உங்களுக்கு ஏதோ ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கு சொல்றாளே, யாரோ வீட்டுக்கு வருவாங்க சொல்றாளே, யாரு அது? மேரிண்டு வருவாங்க. இப்ப கூட அவங்க வீட்டுல தான் இருக்கிறாங்க. யார் அது? அவங்க ஸ்கூல்ல படிக்கிற லேடிஸ். படிக்கிற லேடிஸ்? சாரி, அவங்க ஸ்கூல்ல படிக்கிற 2 பசங்க படிக்கிறாங்க தாராபுரம்ல. அவங்க லேடிஸ். அவங்க பொண்ணு படிக்கிறாங்க. 2 பொண்ணு படிச்சாங்க. அவங்க தான் வீட்டுக்கு வருவாங்களா? அவங்க தான் வந்து ஏதாவது வேணும்னா அவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் வந்து 18 நாள் ஆஸ்பத்திரியில இருந்தேன் மேடம். அவங்க புருஷன் அவர் வந்து லாண்டரி கடை வச்சுக்கிறாரு. இவங்க வந்து கார்பரேஷன் காலைல 6 மணிக்கு. அவங்க தான் மத்தியானம் வருவாங்களா? அந்த டைம்ல தான் உங்களை வெளியே போய் விளையாட சொல்லுவாங்களா? எப்போ வந்தாங்க? அது என்னைக்காவது ஒரு நாள் தான் மேடம். இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா வருவாங்க, அவ்வளவுதான். 18 நாள் ஆஸ்பத்திரியில இருக்கும்போது அவங்க தான் இருந்தாங்க. எங்க அம்மா இறந்ததுல இருந்து அம்மா உங்களோட இருந்தாளா? எங்க அம்மா இருந்தாங்க. எவ்வளவு நாள் இருந்தாங்க? இப்ப ரீசெண்டா தான் இருந்தாங்க. இப்போ என் ஒய்ஃப் அங்க இது பண்றதுக்கு முன்னாடியே அவங்க இறந்துட்டாங்க. அவங்க தான் இவ்வளவு ஸ்கூல் எல்லாம் கூட்டிட்டு போய் ஒய்ஃபோட கூட்டிட்டு போக மாட்டேன், எங்க அம்மா தான் கூட்டிட்டு போவாங்க. அப்போ அந்த 1ஆம் கிளாஸ், LKG, UKG, 2ஆம் கிளாஸ் வரைக்கும் 1ஆம் கிளாஸ் வரைக்கும் எங்க அம்மா தான் கூட்டிட்டு போனாங்க. இப்ப என்ன பண்ணலாங்க? அது நீங்க தான் மேடம் சொல்லணும். ஏன்னா நான் என்னுடைய எப்படி தெரியுமா, அவ வந்து நம்ம சொல்றத கேட்க மாட்டான், எதுக்கத்தாலும் கம்முன்னு இருக்கிறான்.
எல்லாரும் கூட பேசணும், நல்லா சகஜம் இது பண்ணணும். ரெண்டாவது வந்து பொய் ஓவரா பேசுறா, படிக்க மாட்டா மேடம். மெயின் படிக்க மாட்டா. டிவி தான் எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்துன்னு இருக்கிறா. அவ கையில எல்லாம் கிள்ளி விட்டுருக்காங்களே யாரு? இல்ல அவளே சொல்லிடுற மேடம். ஒழுங்கா தேய்க்கிறது கிடையாது. தண்ணி அவங்க அண்ணன் தான் கிள்ளி விட்டான் சொன்னா. அவன் கையே வைக்க மாட்டாமா, அதெல்லாம் பொய் மேடம். இல்ல இது வந்து அவங்கள தேய்ச்சனா கூட இந்த அளவுக்கு இருக்காது. இல்ல காயம் இருக்குது மேடம். அது கிள்ளின கை அடையாளம் இருக்குது. அழுக்கு இருந்தா இல்ல அது நீங்க நம்ம சாதாரணமா நம்ம சொரிஞ்சு தேய்க்கிறதுக்கும் இந்த கிள்றதுக்கும் அடையாளம் நிறைய இருக்குது. வித்தியாசம் இருக்குது. நைட்ல படுக்கும்போது சொரிறா, நிறைய சொரிவா. இது வந்து கிள்ளி அங்கங்க கிள்ளி வச்சிருக்குது அடையாளம். என்ன இது? என்ன காயம்? காட்டு அம்மா அந்த காயம். அவன் கையே வைக்க மாட்டான். சொல்லு. அவங்க கிட்ட சொரிஞ்சது நைட் எல்லாம் சொரிவா, நைட்டு சொரிவா. அதுதான் நான் சொல்றது. நல்லா சோப்பு போட்டு நல்லா குளின்ற தண்ணியை ஊத்திட்டு வந்துரும். தண்ணியை ஊத்திட்டா என்ன ஆகும்? அப்ப ஹாஸ்டலுக்கு சேர்க்க கூடாது மேடம். அவங்க அப்பா கிட்ட கொடுத்தா அது நல்லது. ஏன்னா ரொம்ப இப்ப இவ்வளவு போய் பேசுறது, அவ ஹாஸ்டல் போனாலும் அதே பழக்கம் தான் வரும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, உங்க அப்பா கூட இருக்கிறதா உனக்கு பாதுகாப்பு. 6ஆம் கிளாஸ்ல போகும்போதே ஹாஸ்டல் சேர்க்க சொன்னாங்க. நான் சொன்னேன் பொண்ணு போட்டுடுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. அன்னைக்கு கூட ஞாயிற்றுக்கிழமை ஓடி வந்த சமயம் கூட. இது இப்ப நான் ஒரு விஷயம் கேட்கிறேன் உங்ககிட்ட. உங்க அப்பா உன்னை திட்டவே கூடாதுன்னு நினைக்கிறியா? அப்புறம் சொல்லு. திட்டவே கூடாதுன்னு நினைக்கிறியா? அப்புறம் நானும் அப்பாவை யோசிச்சு பாரு. அப்பா இவ்வளவு கஷ்டப்படுறாரு. 9th படிக்கிற புக்கு தமிழ் புக்குங்க. 9th அரையாண்டு பரீட்சை வர்றதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பாதி பேஜ் 102 பேஜ் காணும். எத்தனை பேஜ்? 102 பேஜ் காணும். 250 என்னமோ சில்லறை இருக்கு அதுல பேஜ். 150 பேஜ் காணும். 145 பேஜ் என்னமோ இருக்கு மீதி. அதுல மீதி பேப்பர் எதுவுமே கிடையாது. அப்பா அடிச்சிட்டாரு, நீ வர. கல்யாணம் ஆகி 3 குழந்தைங்க இருக்குது. எங்க அப்பா இன்னும் எங்க அப்பாக்கு நாங்க பயப்புறோம், அடிக்கிறாரு. எங்க அப்பா எங்களை அடிக்க வந்தா கூட எங்க அப்பாக்கு நாங்க இன்னும் பயப்படுறோம். அவளுக்கு 82ல பிறந்தா. இன்னும் இது வரைக்கும் நாங்க வீட்டை விட்டோம். இது வரைக்கும் எங்க அப்பா அப்படி இது கூட பேச. என் பையனுக்கு 27 வயசு ஆகுது. அவனே இத பாரு தீபலட்சுமி, இத பாரு. அப்பா உன்னோட நல்லதுக்காக தானே சொல்றாரு. நீ நல்லா இருக்கணும்ல, நல்லா படிச்சு நல்லா பெரிய ஆளா வரணும்ல. இப்படி எல்லாம் இருந்த வேலைக்கு ஆகாதுமா. வாழ்க்கை ரொம்ப கெட்டு போயிடும். நல்ல வேலை இவங்க காப்பாத்தினாங்க ஒன்ன, இந்த அக்காவும் இந்த அம்மாவும். இல்லன்னா என்ன இருக்கு யோசிச்சு பாரு. இவ உண்மை இந்த மாதிரி சொல்லி இப்படி எல்லாம் சொல்லியிருந்தா நாங்க வீட்டை நைட் போய் விட்டுட்டு இருப்போம். நான் என்ன சொல்றேன், அவர் சொல்றது சில வார்த்தைகள் அவர் ரொம்ப கவனிக்கிறார். சாப்பிடாம கொண்டு போய் மூலையில போடுறா சொல்றாரு, புக்ல பேஜ் போயிருக்கு சொல்றாரு. ஒரு அம்மா எப்படி கவனிக்கணுமோ அப்படி அவர் கவனிக்கிறாரு. இல்லன்னா இதெல்லாம் தெரியாதுல்ல. அதுதான் நான் சொன்னேன். உண்மை வந்து வெளியே வரணும்னா நீ இங்க வந்தாதான் உனக்கு முடியும்னு தான் நான் சொன்னேன். நீ போய் சொல்ற. உங்க அப்பா எவ்வளவு தூரம் நான் கவனிச்சிட்டு இருக்காரு. அப்போ என்ன பலகாரம் வாங்கி கொடுக்க கூடாதுன்னு இட்லி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றாரு. அப்போ உன் மேல அக்கறை இருக்கிறதுனால தானே இவ்வளவும் பண்றாரு. அவருக்கு எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருமா. உங்க பையன் டிவி எல்லாம் உடைப்பானா? இப்ப இந்த மாத்திரை போட்டோம்னா அந்த மாத்திரை கொஞ்சம் ஒரு ஓவரா இதாகுது மேடம். அந்த நரம்புல போயிட்டு இதாகணும்னா அந்த கொஞ்சம் கோபம் ஜாஸ்தியா வந்தது. அதனால என்ன செய்யுது, அவனுக்கு அந்த டிவி சேனல் அவனுக்கு வைக்கிற சேனல்ல வரல, இல்ல கரண்ட் கட் ஆகணும், அந்த கோவத்துல டிவி போட்டு உடைச்சிட்டான். இப்ப என்ன செய்ய, மேல தூக்கி வச்சுட்டான் சேனல்ல. அதுக்காக நீங்க அவளை அடிச்சீங்களாமே? அவன் உடைச்சதுக்காக இல்லையா? அதுக்கெல்லாம் அவன் உடைச்சது இவ்வளவு போய் யாரு மேடம் அடிப்பாங்க? அடிச்சாங்களாமா? சொன்னல அவன் உடைச்சதுக்கு ஒன்னு அடிச்சாங்களா அப்பா? அடிச்சாங்களா அப்பா? அப்புறம் ஏன் போய் சொன்ன? சரிம்மா, நீ போய் சொல்றதெல்லாம் இருக்கட்டும். உன்னை அதெல்லாம் மன்னிச்சிட்டோம். இப்ப என்ன வேணும் உனக்கு சொல். இன்னொரு வாட்டி வீட்டுல இருந்து ஓடி வரக்கூடாது. நீ வெளியே வந்தியானா வாழ்க்கை கெட்டு போயிடும். நீ பெரிய பொண்ணு ஆயிடுச்சு, புரியுதா நான் சொல்றது? உங்க அப்பாவோட இருக்கிறது உனக்கு பாதுகாப்பு. வீட்டுல அண்ணன் இருக்கான், அப்பா தனியா கஷ்டப்பட முடியுமா? நீ தானே ஒத்தாசையா இருக்கணும். ஆனா உன்னை படிக்க வைக்கணும். நாங்க ஸ்கூல்ல பேசுறோம். நீ ஸ்கூலுக்கு போய் 10th முடிச்சு 11th 12th எல்லாம் பாஸ் பண்ணி நல்ல பெரிய ஆளா வரணும். டிசி கூட வாங்கல மேடம். டிசி வாங்கிட்டு இல்ல அப்படியெல்லாம் டிசி எல்லாம் வாங்க கூடாது. அந்த பொண்ணை படிக்க வைக்கணும். அவ வாழ்க்கை என்ன ஆறுது அப்புறம்? படிக்கிறியா கண்ணா? படிக்கிறியா? சொல்லு. ஹாஸ்டல்ல படி. ஏம்மா ஸ்கூல்ல படிக்க முடியாது, ஹாஸ்டல்ல போய் படிக்குதான். ஏம்மா சொல்லு. ஹாஸ்டல்ல நல்லா படிக்கணும். வீட்டுல உனக்கு படிக்க முடியலையா? ஏன்?
ஏன் படிக்க முடியல? நீங்க வா. ஏன் ஹாஸ்டலுக்கு போகணும்னு சொல்ற? ஏம்மா சொல்லு, ஏன் ஹாஸ்டலுக்கு போகணும்னு சொல்ற? சொல்லு கண்ணா. ஹாஸ்டல்ல இருக்கிறேன். ஏம்மா? ஏன் வீட்டுக்கு போக வேண்டாமா? அப்பா பார்க்க வேண்டாமா? அண்ணனையும் அப்பாவையும் விட்டுட்டு இருப்பியா நீ? இருப்பியா? சரி போய் உட்காரு. இந்த பாருங்க, அவளுக்கும் மன அழுத்தம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவுன்சிலிங் போகணும். அப்புறம் படிப்பு கண்டினியூ பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ. இப்போ ஹாஸ்டல்ல எங்கேயாவது நீங்க என்ன சொல்றீங்க? ஹாஸ்டல்ல சேர்க்கலாமா? பொட்ட பொண்ணா இருக்க ஹாஸ்டல் அதுதான் இதாகும். நீங்க எப்படிங்க பாதுகாக்க முடியும்? மறுபடியும் இந்த மாதிரி பண்ணிட்டான்னா? நல்ல வேளை இவங்க கையில மாட்டினான். சரி ஹாஸ்டல் வேணா இருக்கட்டும் மேடம், இருந்து பார்க்கட்டும், அப்பதான் தெரியாது. நீங்க அடிக்கடி போய் பார்த்துட்டு வாங்க. நான் இப்ப கூட என் பையன் கூட 4 வருஷமா ஹாஸ்டல்ல தான் இருந்தான் நீலாங்கரையில. மாசம் போயிட்டு சனி ஞாயிறு கூட்டிட்டு வந்துருவேன். அந்த மாதிரி பண்ணலாமா? அந்த மாதிரி பண்ணுவேன். ஹாஸ்டல்ல வேணா சேர்க்கலாம். ஹாஸ்டல் ஏதாவது சேர்த்துடலாமா? ஆனா நீங்க கவனிச்சுக்கணும், அடிக்கடி போய் பார்த்து மாசம். ஏன்னா நீங்களும் வெளியே வேலைக்கு போற ஆம்பளை, எவ்வளவு நேரம் அவளுக்கு கூட இருப்பீங்க? அவளுக்கு மன அழுத்தம் ரொம்ப இருக்கு. வீட்டுல இருக்கிற சூழல் வந்து அவளுக்கு செட் ஆகல. அதான் தனிமை, அதான் அம்மா இல்ல, அண்ணன் இந்த மாதிரி இருக்கிறான், அப்பா வேலைக்கு போயிடுறாங்க. அந்த ஒரு இது புரியுது மேடம், புரியாம ஒண்ணும் இல்ல. சரி இருந்தாலும் நம்ம சூழ்நிலை ஏத்த மாதிரி இருக்கணும்ல. அவ குழந்தை தானேங்க, 15 வயசு தானே ஆச்சு. அந்த 15 வயசோட வளர்ச்சி கூட இல்லை அவளுக்கு. சரி ஹாஸ்டலுக்கு போட்டுங்க. சரிங்களா? இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. நல்லா ஒரு ஹாஸ்டலா பார்த்து சேர்த்து விட்டுடுங்க. அதுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ எங்களோட தொடர்பு கொள்ளுங்க, நாங்க பண்றோம். அப்புறம் கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்க 2-3 நாளைக்கு. நல்லா ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்க்கறது வரைக்கும் கொஞ்சம் நல்லா கவனிச்சுங்க. சரிங்களா? இன்னொரு விஷயம், ஸ்கூல்ல போய் பேசிட்டு அவளோட படிப்பு கண்டினியூ பண்ணறதுக்கான ஏற்பாடு பண்ணணும். விட்டுடக்கூடாது, படிக்க வைக்கணும் பொண்ணு. இல்ல நான் ஸ்கூலுக்கு போதான் சொன்னேன். அந்த லீவ் வந்து பாத்தீங்களா ஏப்ரல் மேல, அப்போ வந்து என்ன சொல்லிக்கிறேன், பக்கத்துல அவங்க தெரிஞ்ச வீட்டுல போயிட்டு அங்க போயிட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து படிப்பு ஏறலான்ட்டு, நான் என்ன பண்ண முடியும், நல்லா தான் படிக்கிறேன், ஆனா எனக்கு எதுவுமே படிப்பு ஏற மாட்டுது, அதனால நான் வேணா வீட்டுல இருந்துடுறேன் அப்படின்னு ஸ்கூல் லீவ் வரைக்கும் சொல்லிட்டான். ஸ்கூல் திறந்து ஒரு 5 நாள் கழிச்சு வேற பக்கத்துல போய் சொல்லிக்கிறேன், நான் ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்ற. நினைச்சு ஒரு மாதிரி படிக்கணும்னாமா படிப்பை விட்டுறக்கூடாது. சரியா? இப்பதான் போறியா அப்பா கூட? இப்ப இந்த ஸ்கூலு அப்பா கூட வீட்டுக்கு போறியா? இப்போ ஒரு 1.5 மாசமா தான் அவ சாப்பாடை பொங்கலுக்கு கத்து விடுதேன். இவ்வளவு அரிசி போடணும், இந்த நேரத்துல தண்ணி நல்லா கொதிச்ச உடனே அரிசி போட்டு, இந்த பெரிய மூணு 4 இருந்ததுன்னா 4 இருந்து கரெக்டா அந்த ஒரு 5 செகண்ட் இந்த இதுக்குள்ள வந்த உடனே சாப்பாடு கொதிக்கும், அந்த நேரத்துல வடிச்சிரு அப்படின்னா அந்த மாதிரி வடிச்சிடுறோம். வீட்டுக்கு போறியாமா அப்பா கூட? போறியா? சொல்லு, வாய் திறந்து சொல்லுமா. அப்பாவே கொண்டு போய் சேர்ப்பாரு ஹாஸ்டல்ல. ஒரு 4-5 இடத்துல ஹாஸ்டல் விசாரிச்சுட்டு மேடம், எங்க நல்லா இதுவா இருக்கோ அங்க கொஞ்சம். ஆமா சரியா? அதுவரை அப்பாவோட போய் போ, அப்பா கூட போ. திட்டாதீங்க பொண்ணு. சரிம்மா. இல்ல இனிமேல எதுவுமே பேசவே மாட்டேன். ஆமா அவ என்ன திட்டாதீங்க, நல்லபடியா பாத்துங்க. நம்ம வந்து நல்லது சொல்றது வந்து அவங்களுக்கு வந்து தப்பா செய்யறது இப்ப இருக்கிற பசங்களுக்கு. ஆமா, அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லி அப்புறம் உங்க கூட கொஞ்சம் அட்டாச்சா இருந்தாங்க. நாங்க சொன்னோம் மேடம், அவங்க எவ்வளவு சொல்லி கேட்டா அவங்க பேச மாட்டா. அவங்க அப்பாவை பத்தி நமக்கு இப்பதானே தெரிய வந்தது. நல்ல புத்தி சொல்லி அனுப்புங்க. எனக்கு எப்பவுமே தெரியும். ஏன்னா ஐநாத்துல என் ஃப்ரெண்டு வந்து அங்க இருக்கிறாங்க எல்லாருமே. அவளுக்கு ஃப்ரெண்டு ஃபுல்லா டைரியில எழுதி வச்சுக்கிறான், பேர்லாம் எழுதி வச்சுக்கிறான். நான் ஐநாத்துல இருக்கேன் தெரியும். இருந்தாலும் வந்து அங்க உள்ளவங்க யாராதான் வீட்டுல பயந்து நான் இருக்கிறா அப்பா ஏதோ நம்ம ஒரு 4-5 நாள் கழிச்சு வரலாம் சொல்லிட்டு தான். எங்க வீட்டுக்கார தூங்கி ரொம்ப நாள் ஆகுது பழகுது, தூங்கிட்டோம், என்ன பண்ணுது, என்ன குடுத்தீங்களா, டீ குடுத்தியா, நாஸ்டா குடுத்தியா, குளிக்க வை அப்படின்னாரு. அதனால அங்க இருக்கிறவங்க எல்லார்ட்டையுமே ஐநாவரத்துல வந்து என் பொண்ணு எந்த தெருல இருந்தா போவா சொல்லிட்டு எல்லார்ட்டும் சொல்லிட்டு வந்துக்கிறேன். சரி இது பாருங்க, நீங்க 2-3 ஹாஸ்டல்ல போய் விசாரிச்சு பாப்பாவை கொண்டு போய் சேருங்க. நீங்க கொஞ்சம்
நல்ல புத்தி சொல்லி அனுப்பு. அப்பா கூட இன்னைக்கு போறேன், ஒப்படைச்சிட்டோம், அந்த அம்மா கிட்ட எடுத்துன்னு வந்து ஒப்படைச்சிட்டோம். இதுக்கு மேல அவங்க சொல்றாங்க நீ அப்பா கூட கஷ்டப்பட்டு போகணும், அழுகுறாரு பத்தியா, கஷ்டப்படுறாரு. அவருக்கு அழுவுறது எங்களுக்கு நான் என்ன கஷ்டமா சொன்னேன்? இருக்குது. ஒழுங்கா அவர் சொல்றத கேட்டுன்னு ஒழுங்கா இருக்கணும், அவ்வளவுதான். இதுக்கு மேல எங்கன்னா நீ வீட்டுக்கு விட்டு நல்லா போறது அதெல்லாம் இருக்க சந்தோஷமா கூடாது. இரு, பக்கத்துல இடத்துல பேசு, உன்னை வேணாம்னு சொல்ல, அவரு எங்கேயும் போக எங்க பசங்க கூட அவ இருந்த நாள்ல வந்து ரொம்ப நல்லா இருந்தா விளையாடின்னு. நீங்க சொல்றீங்க அவ விளையாட மாட்டான்னு, அவளால எங்க பையன் 10th படிக்க போயிருக்கா, நல்லா விளையாடுறா. நல்லா கூட விளையாடவே மாட்டேன் இந்த அக்கா, நீ ஏன் வெளியே வரல அக்கான்னு கேக்குறான் என் பேத்தி. நேத்து நான் வேலையில இருந்து போய் கொஞ்ச நேரம் படுத்தேன், ஆயா இந்த அக்கா எங்க பையனுக்கு அவ ஹோம்வொர்க் எழுதி கொடுத்தா, அப்ப திட்டினேன், நீ ஹோம்வொர்க் பண்ணது அவகிட்ட குத்தி எழுதுறியா, அவ்வளவு அழகா எழுதுனா அவ எழுதி கொடுத்தா போறான். அவனுக்கு அவனே சொல்றான் ரேங்க் எல்லாம் நல்லா எழுதுறாங்க ஆயா அப்படின்றான் என்கிட்ட. சரிம்மா அப்பாவோட போ, கவனிச்சுங்க, திட்டாதீங்க சரிங்களா? ரொம்ப தேங்க்ஸ்மா, அந்த பிள்ளை அவங்க அப்பா கூட சேர்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. அவர் சொல்லும் போது அப்படியே மனசு உருகி போயிடுச்சு. எவ்வளவு பெரிய பாரத்தை சுமந்துட்டு இருக்காரு, யாருமே இல்லாம, உதவிக்கு யாரும் இல்லாம இந்த பசங்களை எப்படியெல்லாம் வளர்த்திருப்பாரு. இந்த பொண்ணு சொல்லாம கொள்ளாம வீட்டுல இருந்து வெளியே வந்த போது அவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு. எல்லாம் வீட்டுல எல்லா வசதியும் இருந்து அப்பா அம்மா எல்லாரும் வீட்டுல இருக்கும் போதே பசங்க வந்து பசங்களை கவனிக்கிறது, பசங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கறது அவ்வளவு பெரிய விஷயம். சம்பாதிக்கவும் வேணும், வீட்டுல உடம்பு சரியில்லாத பையனை கவனிக்கணும், இந்த பொண்ணை கவனிக்கணும், எவ்வளவு கஷ்டம் சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். அந்த பொண்ணை ஹாஸ்டல்ல போய் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா இனிமேல இருந்து இது என்னன்னா நல்ல விஷயம் என்னன்னா, இந்த பொண்ணை இவங்க கையில மாட்டிட்டா. 7th ஸ்டாண்டர்ட்ல படிக்கும் போது அவ ஓடி போயிருக்கா, அது வேற. இப்ப வந்திருக்கா, அது வேற. ஆனா இனிமேல இருந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் அவ பண்ணக்கூடாது. பண்ணியாச்சுன்னா அப்புறம் என்ன வேணா நடக்கலாம். அவங்களோட தொடர்புல இருப்போம், எப்போவாவது ஒரு வாட்டி கூப்பிட்டு கேட்போம் எப்படி இருக்கான்னு. அவங்களும் கவனிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஒரு 2 மாசம் கழிச்சு கூப்பிட்டு பேசி பார்ப்போம் ஹாஸ்டல்ல சேர்த்தாச்சான்னு. அதுக்கப்புறம் முடிவெடுப்போம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்